வணக்கம், லதா காமாட்சி நிலை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி திருவாதிரை ஆருத்திர தரிசனம். திருவாதிரைக்கு களி எப்படி செய்கிறதுங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த உழக்குக்கு ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி துணியில் உணர்த்திட்டு இப்போ நல்லா செவக்க வறுத்துக்கலாம். தனி அரிசியாக வறுக்க வேண்டாம். 2 ஸ்பூன் பாசி பருப்பையும் அதே மாதிரி கழுவி உணர்த்தி வறுத்துக்கலாம். ஏன்னா உணர்த்தி வறுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் வறுபடும். அதனால தான் வறுத்துட்டு காமிக்கிறேன். செவக்க வறுத்துட்டு காமிக்கிறேன். நல்லா செவக்க வறுத்தாச்சு. ஆறின உடனே மிக்சியில் ரவை பதத்துக்கு பொடிச்சிட்டு வந்துடலாம். ஒரு உழக்கு அரிசிக்கு ஒரு உழக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. எதில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே அளவில் அரிசியும் வெல்லமும் எடுத்துக்கோங்க. ஒரு உழக்கு அரிசிக்கு 3 உழக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சிட்டு வந்துடலாம். கல் மண் கரைச்சிட்டு வந்துடலாம். வெல்லத்தை கரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய் பூ, ஏலக்காய் பொடி, நெய் சேர்த்துக்கலாம். பொடிச்ச அரிசியை கைவிடாமல் கிளறிக்கலாம். சிம்மில் போட்டு 20 நிமிஷம் கழித்து பார்ப்போம். திருவாதிரை களி ரெடி. நன்றி.